நம்முடைய சேனலில் அடிக்கடி பதிவு செய்யப்படுகிற ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு கண்மூடித்தனமாக ஆதரவு கொடுக்கிறார்கள்? நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. முதலாவது இவர் சொல்கிறார், சார் ப்ளீஸ் மேக் வீடியோஸ் ஆன் why most of the Indian Christians support Israel country unconditionally according to Bible. அடுத்த ஒருத்தர், கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கான காரணம் என்ன, விளக்கவும். குறிப்பாக சில முஸ்லிம் நண்பர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்க. நானும் பல்வேறு வரலாற்று பதிவுகளில் தேடிவிட்டேன். கிறிஸ்தவர்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இயேசுவை கொன்ற யூதர்களை அரவணைக்க வேண்டும், அதுவும் இஸ்ரேல் என்றே பெயர் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு? இறுதியில் இதை நீங்கள் தான் விளக்க வேண்டும், நன்றிகள். இன்னொருத்தர் இதே மாதிரி கேட்டிருக்கார் பாருங்க. இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைக்கு கிறிஸ்தவர்கள் ஆதரவு கொடுப்பது ஏன்? கிறிஸ்தவ பாதிரிகள் காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுவது சரிதான் என்றும், யூதர்கள் என்ன செய்தாலும் கடவுள் தண்டிக்க மாட்டார் என்றும் மதவெறியின் உச்சத்தில் பேசுவதை பற்றி வீடியோ போடுங்கள் சகோதரரை. இவங்க எல்லாரும் கேட்கறது மாதிரி கிறிஸ்தவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதாவது அந்த நாடு செய்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற கோணத்தில் அதை பார்க்கறது இல்லை. சில சமயங்களில் இஸ்ரேல் நியாயமாகவும் நடந்துக்கும். சில சமயங்களில் அவங்கள தாக்கும்போது அவங்க எதிர்த்தாக்குதல் பண்ணுறாங்க, அதை நியாயப்படுத்தலாம். ஆனால் கிறிஸ்தவர்களில் பல பேர் இஸ்ரேலுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதில்ல. இஸ்ரேல் செஞ்சது சரிதான், அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கோணத்தில் பார்த்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுறது, அவங்க அநியாயம் செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுறது, அக்கிரமம் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறது. இதுதான் இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம். ஏன் கிறிஸ்தவர்கள் கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இங்கே தான் நம்ம மிக முக்கியமான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிறிஸ்தவர்கள் ஏன் கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது, இந்த மதங்கள் இருக்கு இல்லையா, கிறிஸ்தவம் போன்ற மதங்கள், கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்ற மதங்கள், இந்த மதங்கள் எல்லாம் எப்படி மனிதனுடைய மூளையை மழுங்கடிச்சு நீதி நியாயம் இல்லாதவர்களாக மக்களை மாற்றுகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். சரி, இப்போ குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஏன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய பைபிளில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல வசனங்கள் இருக்கு. சில வசனங்களை இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த இஸ்ரேல் என்கின்ற அந்த ஜனங்களை, அந்த நாட்டை தேவன் தன்னுடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார், தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 6 வசனங்களில் இஸ்ரேல் என்பது தேவனுக்கு பொக்கிஷம் போல, அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கிற அந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இப்படி இஸ்ரேல் நாட்டை குறித்த அந்த ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனால, இந்த பைபிளை நம்புகிற கிறிஸ்தவங்க இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டை, அந்த ஜனங்களை ஒரு உயர்ந்த நிலையில் பார்க்குறாங்க. இவங்க நம்புகிற கடவுளுக்கு அந்த இஸ்ரேல் என்கின்ற இனம் முக்கியமான ஒரு இனமாக இருக்குது. இந்த கண்ணோட்டத்தில் கிறிஸ்தவங்க அந்த நாட்டை பார்க்குறாங்க, அந்த ஜனங்களை. இது முதல் காரணம். இரண்டாவது, பைபிளில் உலகத்தின் இறுதியில் நடக்கப் போகிற காரியங்கள்னு நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றிலும் இந்த இஸ்ரேல் என்கின்ற இந்த நாடு, இந்த ஜனங்கள் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்காங்க. சகரியா 12ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள். இது எருசலேம் என்கின்ற, அதாவது இஸ்ரேலர்களுடைய தலைநகரமாக இருக்கின்ற அந்த எருசலேம், இந்த இடத்தை மற்ற தேசங்களிலிருந்து கடவுள் பாதுகாப்பார். இப்படி பல வசனங்கள் இஸ்ரேல் என்கின்ற அந்த ஜனத்தையும் கடைசி காலத்தையும் சம்மந்தப்படுத்தி சொல்லுது. இதுக்கு எல்லாம் மேலே முக்கியமாக கிறிஸ்தவங்க ஏன் இஸ்ரேல் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிளில் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு, அந்த ஜனங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள கடவுள் ஆசீர்வதிப்பார்னு வாக்குத்தத்தம் இருக்கு, ப்ராமிஸ். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட இப்படி சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இந்த ஆபிரகாமினுடைய சந்ததி தான் இந்த இஸ்ரேல் என்கின்ற இனம். அதே மாதிரி எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்ரேலை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இப்போ இது ஒரு முக்கியமான காரணம். இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டுக்கு, அந்த மக்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணோம்னா கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார்னு கிறிஸ்தவங்க நம்புகிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு இந்த 3 காரணங்கள் இருக்குது வேதத்தின் அடிப்படையில், பைபிளின் அடிப்படையில். முதலாவது, இஸ்ரேல் கடவுளால், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், கடவுளுக்கு அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இரண்டாவது, கடைசி கால நிகழ்வுகளோடு இந்த இஸ்ரேல் என்கின்ற அந்த தேசம் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த மக்கள். மூன்றாவது, அந்த மக்களை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள கடவுள் ஆசீர்வதிப்பார்னோ, அந்த மக்களை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் சபிப்பார் அப்படின்னும் வாக்குறுதி இருக்கு. இதுதான் காரணம் கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இது போக இன்னொரு காரணம், அது என்ன அப்படின்னா,
இஸ்ரேலை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. அதாவது 1948 வருஷம் இஸ்ரேல் என்கின்ற அந்த தேசம் உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா, சரித்திர ரீதியாக இது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இஸ்ரேல் என்கின்ற அந்த மக்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கடவுள் நிறைவேற்றிட்டார். அப்போ கர்த்தருக்கு இஸ்ரேல் என்கின்ற அந்த தேசம் முக்கியம் அப்படின்னு கிறிஸ்தவங்க பார்க்குறாங்க. இந்த 1948 வருஷம் இஸ்ரேல் என்கின்ற தேசம் உருவாக்கப்பட்டது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்றால் கிறிஸ்தவம் என்கின்ற இந்த மார்க்கம் பொய்யானது அப்படிங்கிறத தான் அது நிரூபிக்கும். இதை பற்றி தனியாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அது இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் தான் காரணம் கிறிஸ்தவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு. சரி, இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, பைபிளில் இப்படியெல்லாம் இஸ்ரேல் என்கின்ற அந்த தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, வாக்குறுதி இருக்குது, அவங்கள ஆசீர்வதிக்கிறவரை கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த காரணங்களால் கிறிஸ்தவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனாலும் நீதி, நியாயம், நேர்மன் இருக்குல்ல, அந்த தேசத்தினர் எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் கண்மூடித்தனமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே கிறிஸ்தவங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் இந்த மதங்கள் எப்படி மனிதர்களை முட்டாளாக்கி வச்சிருக்குது, முரடர்களாக வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் என்ன பண்ணாலும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு கிறிஸ்தவங்க சொல்கிறதுக்கு காரணம் இஸ்ரேல் செய்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிறதுனால இல்லை, மாறாக கடவுள் அவங்க பக்கம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க நம்புகிறாங்க. அதுதான் பிரச்சனை. இந்த கடவுள் நம்பிக்கை எப்படி மக்களை மூடர்களாக்கி வச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். கடவுள் ஒன்றை சப்போர்ட் பண்ணுறார், கடவுள் ஒன்றை செய்ய சொல்கிறார் அப்படின்னா அது சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சுருவாங்க. பழைய ஏற்பாட்டிலே நம்ம பல உதாரணங்களை பார்க்கலாம். பைபிளில் கடவுள் ஒரு ஊருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கொல்லுங்கன்னு போய் கொன்றுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவங்க கிட்ட அந்த வசனங்களை எனக்கு காமிச்சு உங்கள் கடவுள் என்னங்க இப்படியெல்லாம் கட்டளை கொடுத்துருக்கிறார் இப்படி அக்கிரமம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால் அது அக்கிரமம் கிடையாது, கடவுளை சொல்லிட்டாருன்னா அது அக்கிரமம் கிடையாதுங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது பாருங்கள். எது நீதி எது நியாயம் அப்படிங்கிறத இந்த மதங்கள் போதிக்கிறது கிடையாது. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுதான் சரி. இதே மாதிரி தான் இஸ்லாமிலேயும் அக்கிரமங்கள் நடந்திருக்கு. நீங்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் எப்படி பரவியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சியா, வட ஆப்பிரிக்கா, ஸ்பெயின் போன்ற நாடுகளிலே அவங்க போர் மூலமாக, வாழ் மூலமாக அடிமைகளாக்கி அழித்து கட்டாயப்படுத்தி இஸ்லாமுக்கு மதமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற முஸ்லீம்கள் அந்த அக்கிரமத்தை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அது ஒளியை உலகத்திற்கு பரப்புகின்ற ஒரு புனிதமான செயல்ங்கிறாங்க. இவங்க மதத்தை பரப்புறதுக்காக அக்கிரமங்கள் நடந்திருக்கு, கொலைகள் பண்ணியிருக்கிறாங்க, அதை புனிதப்படுத்தி பேசுகிறாங்க இவங்க. இஸ்லாமில் இருக்கிற ஒருத்தர், முஸ்லீமாக இருக்கிற ஒருத்தர் அந்த மதத்தை விட்டு வெளியில் போனார்னா அவரை கொலை பண்ணலாம். இது இஸ்லாமில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுமதி. இதையும் புனிதப்படுத்துகிறாங்க. இதே போல் சிந்திக்காமல் கடவுள் எதுக்காவது ஆதரவு கொடுக்க சொன்னார்னா நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தான் கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கண்மூடித்தனமாக. சரியா? அப்போ இந்த மதங்களை பொறுத்தளவு நீதி, நியாயம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எப்போ ஏதோ ஒரு காரியத்தை நம்ம புனிதமானதுன்னு முடிவு பண்ணிட்டோமோ அதுக்கப்புறம் அந்த புனிதமானது எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இந்த மதங்களின் வேதங்கள் இருக்கு இல்லையா, பைபிள், குரான், இதெல்லாம் புனிதமானதுன்னு நம்ம எத்தனை நாளைக்கு நினைக்கிறோமோ அவ்வளவு நாள் அந்த மதங்கள், அந்த வேதங்கள் போதிக்கும் அக்கிரமங்களுக்கும் நாம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம்.